ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ படம் பார்த்தினாக்கா இன்னும் ஒரு 6 மணி நேரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. உலகத்தோடைய முதல் காட்சி பார்த்தினாக்கா அதிகாலை 3 மணிக்கே போட போகிறாங்க நம்ம ஊர் டைம் படி. ஸோ நம்ம நாளைக்கு தூங்கி எழுந்திரிக்கும் போதே நம்ம ரிவ்யூஸை பார்த்துடலாம். ஸோ இந்த நிலையில் இந்த படத்தோடைய முக்கியமான விஐபி காட்சிகளுக்கான அந்த ஒரு முக்கியமான ஒரு ப்ரீமியர் ஷோ முடிஞ்சிருக்கு. டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படத்தை பார்த்துருக்காரு, ட்வீட்டும் போட்டிருக்காரு, இந்த படத்தை வாழ்த்தி போட்டிருக்காரு. ஸோ மாஸ் என்டர்டெய்னராக இருக்குது இந்த படம், அனைவரும் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ திரையுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. மோகன்லால் ஆரம்பித்து இங்கே கமலஹாசன் வரைக்கும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நானியில் ஆரம்பித்து இந்த பக்கம் எல்லாருமே அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுருக்காங்க. அதுவும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த படத்தோடைய ப்ரீமியர் காட்சிகளில் குறிப்பாக சொல்லனாக்கா தமிழகத்தோட விநியோகஸ்தர், அதே போல் இங்கே சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விநியோகஸ்தர்களாக இதில் பங்கேற்றிருக்காங்க. அதேமாரி முக்கியமான சில தேட்டர் அதிபர்கள் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அதேமாரி அந்த அசோசியேஷன் சொல்லுவாங்களே, தேட்டர்ஸ் அசோசியேஷன், அந்தமாரி முக்கியமான நபர்கள்லாம் படத்தை பார்த்துருக்கதாக தகவல் வந்திருக்கு. படம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கான். அவுட்புட் எல்லாருமே பாசிட்டிவாக தான் பதில் சொல்லியிருக்காங்களாம் பார்த்தவங்களாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் ரஜினி சாரோடைய ஒய்ஃப் லதா ரஜினிகாந்த் அவர்களும் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த படம் ரஜினி சாரோடைய படங்களில் இது ஒரு பெஸ்ட்டு ஒரு படமாக இருக்கும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ரஜினி சார் ஆக்ட் பண்ணதில்லே அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்கு. இது இல்லாமல் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் எந்த படம் பெருசாக வசூலை குவிக்கும், எந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கலக்கும், எந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் 1 பொசிஷன் வரும், இந்த கிளாஸில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அந்த ஓட் போல் நடந்துருக்கு. ஸோ அதாவது கருத்து கணிப்பு நடந்துருக்கு. எல்லாத்துலேயுமே ரஜினி சார் தான் அடித்து நொறுக்கினுக்காரு. ஸோ எல்லாத்துலேயுமே ரஜினி சாருக்கு தான், அதாவது கூலி படத்துக்கு தான் எல்லாருமே வாக்களிச்சுருக்காங்க. அது நம்ம கண்கூடாக பார்க்குறோம். புக் மிஷோவில் பார்த்தாலே அது ஏன்றது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடங்களெல்லாம் வார் 2 விட நம்ம கூலி தெரியப்படுறதுக்கு ஏகப்பட்ட டிக்கெட் புக்கிங்ஸ் போயிருக்கு. ஷோஸ் கூலிக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஆந்திராலலாம் அதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.